அனைவருக்கும் வணக்கம். ராம்ஸ் பவர் தங்கமுகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் கிறிஸ்துமஸ் இரவு எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவினை பார்க்க இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கருதப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட கிறிஸ்துமஸ் இரவு மிகவும் முக்கியமானதாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். அது என்ன கிறிஸ்துமஸ் இரவு என்று நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தைய இரவு கிறிஸ்துமஸ் இரவு என்று அழைக்கப்படுகிறது. அந்த இரவில் கிறிஸ்தவர்கள் ஒரு சில பாரம்பரியமான கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வர். கிறிஸ்துமஸ் இரவில் பாரம்பரியமான நடைபெறும் நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சாக்லேட் மற்றும் கிறிஸ்துமஸ் கதைகள். கிறிஸ்துமஸ் இரவின் சிறப்பான அம்சம் என்னவென்றால், அந்த இரவில் குடும்பங்கள் ஒன்று கூடி இனிப்பான சாக்லேட்களை சாப்பிட்டு கிறிஸ்துமஸ் கதைகளை கேட்டு மகிழ்வர். குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றின கதைகளை சொல்லி மகிழ்வர். மற்றவர்கள் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் பாடல்களை கேட்டு மகிழ்வர். அந்த பாடல்கள் நாம் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருக்க வேண்டும், பிறர் மீது மரியாதை வைத்திருக்க வேண்டும் மற்றும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டும். இரண்டாவதாக கிறிஸ்துமஸ் பாடல்களை இசைத்தல். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று கிறிஸ்தவ பாரம்பரியம் கூறுகிறது. அதற்காக குழுவாக இணைந்து கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடியும் அதற்கு ஏற்றால் போல் நடனம் ஆடியும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அறிவிப்பர். கிறிஸ்துமஸ் இரவில் அருகில் உள்ள வீடுகள் அல்லது அநாத இல்லங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற இடங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் பாடல்களை இசைத்து நடனம் ஆடி கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியினை அறிவிப்பர். இவ்வாறு கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி ஆடி மகிழ்வது ஒரு முக்கிய நிகழ்வாக ஆகும். மூன்றாவதாக கிறிஸ்துமஸ் கேக் செய்தல். கிறிஸ்துமஸ் இனிப்புகள் செய்வதில் நாட்டுக்கு நாடு மற்றும் வீட்டுக்கு வீடு வேறுபாடுகள் உள்ளன. அந்தந்த பகுதிகளில் நடைமுறையில் இருக்கும் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் பாரம்பரியங்கள் போன்றவற்றிற்கு ஏற்ப இனிப்புகள் செய்யப்படுகின்றன. எனினும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் தங்களது வீடுகளில் இனிப்புகள் செய்து அவற்றை தங்களை சார்ந்தவர்கள், அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் தமது குடும்பத்தார் போன்றோருக்கு கொடுத்து மகிழ அனைவரும் விரும்புகின்றனர். அதிலும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் விழாவின் முக்கியமான இனிப்பு பண்டம் என்னவென்றால் அது கிறிஸ்துமஸ் பழ கேக் ஆகும். இந்த கிறிஸ்துமஸ் பழ கேக்கை கிறிஸ்தவர்கள் அனைவருமே தங்கள் வீடுகளில் செய்து பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றனர். நான்காவதாக காலுறைகளில் இனிப்புகளை நிரப்பி தொங்க விடுதல். அதாவது கிறிஸ்துமஸ் இரவின் மிக முக்கியமான பாரம்பரிய நிகழ்வு என்னவென்றால் காலுறைகளில் இனிப்புகள் அல்லது பரிசுகளை நிரப்பி தொங்க விடுவதாகும். குறிப்பாக கிறிஸ்துமஸ் இரவு குழந்தைகள் தூங்கும் போது அவர்களுடைய பெற்றோர் காலுறைகளில் இனிப்புகள் அல்லது பரிசுகளை நிரப்பி தொங்க விடுவர். கிறிஸ்துமஸ் அன்று காலையில் கண் விழித்து பார்க்கும் குழந்தைகளுக்கு அந்த காலுறைகளில் நிரப்பப்பட்டிருக்கும் இனிப்புகள் அல்லது பரிசு பொருட்கள் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். ஐந்தாவதாக கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் கலைமானுக்கு தின்பண்டங்களை வைத்தல். குழந்தைகள் உள்ள வீடுகளுக்கு இரவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து பரிசுகளை தருவார் என்ற நம்பிக்கை பாரம்பரியமாக உண்டு. அவ்வாறு இரவில் குளிரில் கலைமான் வண்டியில் வரும் கிறிஸ்துமஸ் தாத்தா வெதுவெதுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீடுகளுக்கு வெளியே பர்பன் விஸ்கி அல்லது பிராண்டியை வைத்திருப்பர். கலைமான் சாப்பிடுவதற்காக கேரட்டை வெளியில் வைப்பர். ஒரு சில குடும்பங்கள் பால் மற்றும் பிஸ்கட்டுகளை வீட்டுக்கு வெளியில் வைப்பர். ஆறாவதாக ஆலயங்களுக்கு செல்லுதல். கிறிஸ்துமஸ் விழாவின் இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஆலயங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் வழிபாடு சடங்குகளில் கலந்து கொள்வதாகும். ஆகவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் இரவில் ஆலயத்திற்கு சென்று தங்களின் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு நன்றி செலுத்துவர். ஒரு சில ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடும் போது மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைப்பதற்கு மக்களுக்காக மெழுகுவர்த்திகள் இலவசமாகவும் வழங்கப்படுகின்றன. ஏழாவதாக கிறிஸ்துமஸ் இரவில் சொக்கப்பனை கொளுத்துதல். ஒரு சில கிறிஸ்தவ ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் இரவு அன்று சொக்கப்பனை கொளுத்துவதற்கு என்று தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றனர். அங்கு கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்படும். அப்போது மக்களுக்கு வெதுவெதுப்பான பானங்கள் வழங்கப்படும். அதனால் மக்கள் குளிரில் நடுங்கி விடாமல் இதமாக இருப்பர். எட்டாவதாக உணவகங்களுக்கு செல்தல். எல்லா குடும்பங்களிலும் கிறிஸ்துமஸ் விருந்து சமைக்கப்படுவதில்லை. ஒரு சில கிறிஸ்துமஸ் இரவு அன்று சமையல் அறையில் நீண்ட நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து குடும்பத்தோடு தங்கள் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட விரும்புவர். எனவே அவர்கள் வெளியிலிருந்து உணவை வரவழைப்பர் அல்லது உணவகங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் இரவை கொண்டாடுவர்.
9வதாக கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களை பார்த்தல். ஒரு சிலர் கிறிஸ்துமஸ் இரவு அன்று கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களை பார்த்து மகிழ்வர். கிறிஸ்துமஸ் இரவு விருந்தில் கலந்து கொள்ளுதல். பொதுவாக பலர் கிறிஸ்துமஸ் இரவு விருந்துகளில் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக பெரியவர்கள் மதுவுடன் கூடிய விருந்துகளில் கலந்து கொள்வார்கள். சிறியவர்கள் கிறிஸ்துமஸ் சாக்லேட்களை உண்டு மகிழ்வார். இவ்வாறாக கிறிஸ்துமஸ் இரவு சிறும் சிறப்புமாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.